காவலன் அவடா ஏன் இவ்வளவு காலதாமதம் கேக்குறீங்க? கேக்குறீங்க சொல்றேன். கேளுங்க சொல்றேன். ஏடா காலதாமதம் கேட்டா கேக்குறது பதில் சொல்றேன். ஏடா காலதாமடா? அத ஏன் கேக்குற? சொல்ல. அட உட்காருங்க. சொல்றா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு பெரிய சண்டை. உனக்கு உன் மனைவிக்கு பெரிய சண்டை. ஆமாங்க. பிறகு என்ன செய்தாய்? பிறகு என்ன செஞ்சேன்? சொல்ல. நான் செஞ்சதை கேட்டுனா நீயே தலை குனிஞ்சு இங்கே செத்துருவ. நான் செத்துருடா. நான் செத்துருவேன். அப்படி சொல்லடா. உட்காருங்க. உங்களுக்கு என்ன அதுக்கு வர மாதிரியே வருது கோவம்? எதுக்கு வர மாதிரியா? நாய்க்கு. நீ நாயின்னு சொன்ன. நான் நாயின்னு சொன்னேன். பிறகு என்ன செய்தாய்? எனக்கு என் பொண்டாட்டிக்கு பெரிய சண்டை வந்துட்டுங்க. சண்டை. 2 தோசை சுட்டா. 2 தோசை. ஆமா. ஆமாடா. எனக்கு ஒரு தோசை அவளுக்கு ஒரு தோசைன்னு சொன்னா. உனக்கு ஒரு தோசை உன்னுடைய மனைவிக்கு ஒரு தோசை. ஆம்பளைக்கு 2 தோசை. பொம்பளை ஒண்ணு தானே துண்ணணும். ஆமாடா. 2 தோசை சுட்டு வச்சிட்டு என் பொண்டாட்டி ஒரு பந்தியம் வச்சிட்டா. என்ன பந்தியம் வச்சா? யாரு என்னங்க கூட்டவனே ஊன் காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசையா. ஊன் கொட்டவங்களுக்கு ஒரு தோசை. ஒரு தோசை. ஊன் கொட்டாதவங்களுக்கு 2 தோசை. 2 தோசை. ஆமா. அப்புறம் இருந்த மாவை ஒண்ணு சேர்த்து 3 ஊத்தி வச்சிட்டா. 3 தோசை சுட்டாச்சு. ஆமா. நான் மாட்டுன்னு உக்காந்துங்கிறேன். வாதியாரு போன் பண்றாரு. யாரு? நாடகத்துக்கு. டீ கடைக்காரு. மாவட்டம் சீக்கிரம் வாடான்றாரு. நான் ஊன் காட்டலையா? ஊன் காட்டினாக்கா ஒரு தோசை ஆயிடுமா? ஊன் காட்டல. அப்படியே பல்ல கட்டின்னு உட்காந்துட்டேன். என் பொட்டாட்டிக்கு ஓடியாந்து அவங்க மாமியாரு. யாரு மாமியாரு? என் மாமியாரு. அடியே சரசு இன்னும் அடி பண்ணீங்கறா அப்படின்றா. அவ ஊன் காட்டவே இல்லையா? ஊன் காட்டினாக்கா ஊன் காட்டினாக்கா 3 தோசை. 2 தோசை. ஊன் காட்டுறவங்களுக்கு தானே ஒரு தோசை. ஊன் காட்டல. இப்படியா உக்காந்துங்கிறான். தாம மரத்துல வேலை செஞ்சுட்டு போன அடிக்கிறான். ஓ எங்க ஆக்கிற சீக்கிரம் வா. நான் போன எடுக்கலையா? எடுப்பனா திருஞானன்னு ஒரு கம்பெனி அடிக்கிறான். நீயா? நீ இல்லங்க எங்க ஊர்ல ஒருத்தங்க. டேய் வாடா சீக்கிரம் போனா ரொம்ப தூரம்டா அந்த ஊருன்னா. நான் ஊன் காட்டலையா? இப்படியா உக்காந்துங்கிறான். ராத்திரி 1 மணி ஆச்சு. வெடிய தோசை கல்ல பாத்துங்கிறேன். நானு தோசை பாத்துக்கிறேன். ஆமா 3 தோசை இருக்குதா இல்ல என் பொண்டாட்டி போய் துண்டாளான்னு. மனைவி என்ன பண்றா? அவ என் பக்கத்துல என்னடா அடுப்புல உட்காந்துங்கிறா. அவ்வளவும் கொட்டல. காட்டலையா? இந்த அடுப்புல இந்த அடுப்புல நான் உட்காந்து பார்த்தபடியா இருக்கிறான். பிள்ளைங்க மொத்தம் தூங்கி எடுத்து தோசை துண்டாமையா. என்ன செய்தாய்? போயிது வெடிய மணி 3:30 மணி ஆகுது. ஊன் காட்டல. இப்படியா உக்காந்துங்கிறான். மணி 6 ஆச்சு. அக்கம் பக்கத்துல சாணி தெளிச்சு கோலம் போட்டாங்க. வீட்டுல யாரும் எழுந்திருக்கல. 2 பேருமே எழுந்திருக்கல. தோசையை பார்த்தது பார்த்த கண்ணு பார்த்தபடியா இருக்கிறான். ஆமா. எல்லாம் என்ன பண்ணாங்க? கதவு தட்டி பார்த்தாங்க. யாரும் தரகல. அப்பவும் கோட்டல. 2 பேரும் பார்த்தம் பாரு தோசையா. அப்படியே பாத்துக்கிறீங்க. அப்படியே தூங்கிட்டோம். வெளியே வந்து பார்த்துட்டு ஐயோ 2 பேரும் செத்துட்டாங்க போலுக்குது. யாரும் இல்ல. மோளக்காரன் தாளக்காரனுக்கெல்லாம் போன் பண்றாங்க. அடிக்கிறாங்க. ஆமா. என்னடா மோளக்காரன் தாளக்காரன் பசங்க. ஆமா நீ போட்டோ பண்ணி முக்கியமான ஆளு. நாங்க மூலகாரம் தாலியாரம் உரிமுத்த பசங்க. தாலியா இருக்க நாங்க 2 பேரும் ஏறிச்சு பண்ணி வண்டி இங்க பண்ணி பண்ணிடுறப்பா. மொத்த சோத்துக்கு மோள அடிக்க வந்து பையன் பேச்ச பத்தியா எழுந்து வரணுமா? குத்து சோத்துக்கு கூத்தாட வந்த தேவடியா பையன் எழுந்து வந்தா உன்னால சூத்துல ஒட்டு துணி இருக்காது. என்னைக்காக அவன் எங்கேயோ போறவனு பேசுங்கிறான். அவன் வழிபாட்டுக்காரன் சோத்துக்கு பாத்துக்க அப்படியே பத்துந்தான். மோளக்காரனுக்கு போன் பண்றான். ஊன் காட்டல. என் பொண்டாட்டியாவது ஊன் காட்டினா 2 தோசை தூளான்னு பார்த்தா அப்படியா இருக்கிறோம். யாருக்காரனுக்கு போன் பண்ணிட்டான். மோளக்காரனுக்கு பண்ணிட்டான். பாட கட்டுறவனுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. சுருகாட்டுக்கு வேற கூட எடுத்து போய் டிப்பர்ல எடுத்து போய் கொட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. எருமூட்டை இல்லைன்னு லாஸ்டா தேடிங்கிறாங்க. என் பொண்டாட்டி வீட்டுல என்ன பண்ண செவுத்துல சுத்தி தட்டி வச்சுங்கிறான். ஆடியா செவுத்துலங்க இந்த பக்கம் கரியல்னு ஒரு ஆடை, இந்த பக்கம் கரியல்னு ஒரு ஆடைக்குது. என்ன செய்றாங்க? எத்தும் போய் என்ன பண்ணாங்க? சுருகாட்சியும் வச்சுட்டாங்க. 2 பேருமே பாடை கட்டி எங்களை தூக்கி படுக்க வச்சுட்டாங்க. என் பொட்டாட்டிக்கு தலையில எண்ணெய் தேய்க்கிறாங்க. அந்த பாய் மூட்டை கண்ணுல எண்ணெய் இறங்குது. அப்பயாவது அயோக்கியன்னு கட்டக்கூடாது. அவன் 1.5 கண்ணா இப்படி பாக்குறான். நான் ஏந்திருக்கலையா? என்ன பண்ணாங்க? சேர்த்து 2 கட்டை வரலையும் காலில் கட்டு கவுல கட்டாங்க. அப்பவும் நான் ஏந்து பாக்குறேன் தோசை இருக்குதா இல்லையான்னு. யாரும் என்ன பண்ணாங்க? தூங்கினாங்க. மோளம் ஒரு பக்கம், பீப்பு ஒரு பக்கம் அட்டிச்சு குயோ முறையான டான்ஸ் அடிச்சு எடுத்து மாதிரி சுருக்காட்டில் வச்சாங்க. அப்பவும் ஏந்து பார்க்கல. இன்னாண்ட என் பொண்டாட்டி, இன்னாண்ட நானு. பிள்ளைங்க என்ன பண்ணுப்பாங்க? எதுமா அம்மா உண்டு பால் குடிச்சு பால் கூட உதட்டுல காயிலடா பாய்.
மூணு ஆட்டினாக்கா போயிடுமே தோசை காட்டுல முதல்ல என்ன பண்ணாங்க ஆம்பளைக்கு வைக்க கூடாது கொல்லி பொம்பளைக்கு வையின்னு சொல்றாங்க சரி முதல்ல அவசரத்தில் தானே வைக்க போறாங்க கொல்லிய பார்த்தா அவன் வருஷிக்குன்னு பார்த்துங்கிறான் பின்னாடி எத்தாந்து எனக்கு வச்சாங்க ஒண்ணு நீ எந்திரிக்கல கத்தனை கத்து ஐயோ குய்யோ ஐயோ குய்யோ இதுங்க கத்திக்கணும் ஊட்ட ஓடுற ரெண்டு பேரும் துர்காட்டு வந்த ஜனம் மொத்தம் பேய் வட்டா பழுது ஏந்து குயோ முறைன்னு ஓடுதுங்க என்னடா நேரம் கிட்ட பல கதைகளை ஊட்ட போய் பார்த்தாதான் அந்த வான வேடிக்கை சேர்த்து போய் பாக்குறேன் பொட்டனை கடை நான் தோசை நக்கி 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 துண்டு நாக்க குழச்சிக்கிட்டு வெளியே வருது வந்தது இல்லாத டீ கடைக்காரர் என்ன பண்றாரு தெரியுமா யாரு வெங்கடேஷ் அண்ணா எத்தனை வராரு டேய் மோளக்காரனுக்கு 11,000 பாடை கட்டினவனுக்கு 25,000 மொத்தத்துல 75,000 போட்டு லிஸ்ட் வச்சுக்கணும் உள்ள உக்காந்துக்கிறாங்க இந்த 2 தோசை யாருன்னா ஊங்காட்டி விட்டுருந்தாக்கா என்னுடைய நாயாளிகள் இரணியாக்குதன் ராவணன் கும்பகர்ணன் பானாசுரன் தாரிகாசுரன் சிங்கமகாசுரன் அவர்கள் மையவழியாக வந்த மூர்த்தாசுரனின் நவபுதமாக உதித்த மாயாசுரன் பெயர் என்ன மாயாசுரன் கல்லிலே சிறந்து வரமனை கோரி நவமல செய்து வரமல பெற்று வானருளாகிய தேவர் மூவரை வென்று ஏற மீது அம்பாரி கட்டி அந்த இந்திரனோக சென்று அந்த இந்திரனை வென்று ரம்பா ஊர்வசி மேனகா துளசிகள் ஆட்சியை கண்டு ஆடல் மாலை கொண்டு ஆனந்தம் கொண்டு பல நீரை விளையாட்டுகளை என்னுடைய பிரதமல வரலாற்று என்ன தெரியுமா யார் தெரியுமா நீங்க 1008 ஆண்டு கால சென்று ஆகாயத்தில் உன் சாமான் இவ்வளவு கேனமா இருக்குது இத்த வச்சு சட்டியில் என்னத்த கடிவா அதுக்குதான் சொன்ன சாம்பார் சோற துண்ணாதடா பாய் என் கூட வர பாஸ்ட் புட்டு பிறர் வந்து வாங்கி தரேன் கேட்டியா என் செயலை கட்டால் அந்த திருமூர்த்திகளே திகைத்திருப்பார்கள் அப்படியே கட 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 கடன்னு பாய்விடாங்க பிரம்மா கிருஷ்ணா அவர்கள் என்னை பார்த்தால் என்னை கண்டால் அலறி நடுங்கிடுவார்கள் நீங்க யார் தெரியுமா நான் யார் ஆமா சூராதி சூரன் என்னை ஜெயிப்பார் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க சுபோஜயம் எனது ஆறுயிர் மாமா பெருமாள் மாமா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார் சுபோஜயம் இதே கிராமத்தை சேர்ந்த எனது சொந்தக்காரர் மாமியார் பேரு மாமியார் பேரு சரி சுப்பம்மா அவர்கள் இந்த பப்புன் வாஸ்தை நடிக்கக்கூடிய ராஜகோபாலுக்கு 51 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க சுபோஜயம் என்ன ஜெயிப்பார் இந்த உலகத்தில் யாருமே தெரியாது என்ன ஜெயிப்பாங்க
என் சமையல் கொடுத்த வரம் இன்று ஏதோ ஒரு கழகம் கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? மாணவன் கோட்டை ஆளக்கூடிய மகிழ்தாசுவன் அவனும் சென்றால் நம் கலைஞருக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சென்று வருகிறேன். ரொம்ப